தமிழ் காத்து தரணியாளும் மன்னவனின் மன்னவனே, எங்களது இதயத்தில் குடியிருக்கும் சின்னவரே, சிவகங்கை சீமையில் தங்களது பொற்பாதங்கள் பதிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம். தொலைபேசி இணைப்பில் மதுரை MP சு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தமிழினுடைய தொன்மையும் கீழடியினுடைய உண்மையையும் நிலைநிறுத்த தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அகழாய்வு அதிகாரி மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள், அந்த தொன்மைக்கும் உண்மைக்கும் அவருடைய அகழாய்வு மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்துகிறது. அந்த ஒரே காரணத்துக்காக கடந்த 8 ஆண்டுகளாக இடைவிடாது ஒன்றிய அரசால் வேட்டையாடப்படுகிறார் அமர்நாத் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மதுரையிலே இருந்து கவுஹாத்திக்கு, கவுஹாத்தியிலே இருந்து கோவாவுக்கு, கோவாவிலிருந்து சென்னைக்கு, டெல்லிக்கு, இப்பொழுது நொய்டாவுக்கு, இந்த ஒவ்வொரு இடமாற்றத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணி என்பது கீழடியினுடைய அகழாய்வு உண்மையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழுவுக்கு முன்பு அவருக்கு கேட்கப்பட்ட விளக்கமும் அதற்கு அவர் கொடுத்த பதிலையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கடந்த வாரம் சென்னைக்கு வந்த பொழுது கொடுத்த பேட்டியே தெரிந்தது. அவர்கள் எவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு ஒவ்வாமையோடு இருக்கிறார்கள், தமிழ் பண்பாடு சம்பந்தமாக, தமிழ் வரலாறு சம்பந்தமாக எவ்வளவு வெறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து அமர்நாத் வேட்டையாடப்படுகிறார். அதுதான் இந்த இடமாற்றத்தின் பின்னால் இருக்கிற உண்மை என்று நான் நினைக்கிறேன். அமர்நாத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் கீழடி அகழாய்வு அறிக்கையோ இல்லது அது குறித்த சம்பவங்களிலோ என்ன பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, அதாவது கீழடி அகழாய்வு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அகழாய்வு அல்லது தமிழ்நாட்டு வரலாறு அல்லது தென்னிந்தியாவின் வரலாற்றுக்காக ஒரு வரலாற்றாளர் உறுதியோடு இருந்தால் அவர் எப்படி வேட்டையாடப்படுவார் என்பதற்கு ஒன்றிய அரசு அமர்நாத்தை ஒரு சாம்பிளாக, ஒரு மாதிரியாக வைத்து இன்றைக்கு இந்திய வரலாற்றாளர்களை, தொல்லியலாளர்களை பகிரங்கமாக மிரட்டுகிற ஒரு நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை. நீங்க நாங்க சொல்றதை கேட்காட்டினா, நாங்க சொல்றபடி நீங்க செயல்படாட்டினா என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அவர் பின்னால் நிற்கிறது. அவருடைய அகழாய்வு தேசத்தின் மிக முக்கியமான ஒரு அகழாய்வு அறிக்கையாக இருக்கிறது. அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்த ஒரு நபர் இடைவிடாமல் வேட்டையாடப்படுகிறார் என்பதை மிகுந்த வேதனையோடு நான் பார்க்கின்றேன். நீங்கள் உட்பட தமிழக முதலமைச்சரிலிருந்து அனைவருமே இதற்கு ஒரு எதிர்ப்பான கருத்தை பதிவிட்டு வருகிறோம். கீழடி அகழாய்வை அவர்கள் மிக குறைவாக மதிப்பிடுகிறார்கள், தருகின்ற ஆதாரங்கள் அறிவியல் பூர்வமாக இல்லை என்று மத்திய அரசு மிக குறைவாக மதிப்பிடுகிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இந்த பணியிட மாற்றத்திற்கு உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? இது நிர்வாக ரீதியான பணியிட மாற்றம் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனா இந்த நிர்வாக உத்தரவுக்கு பின்பு ஒரு வலிமையான அரசியல் காரணம் இருக்கிறது. அந்த அரசியல் காரணம் என்பது தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசினுடைய பார்வையில இருந்து உருவாகி இருக்கிறது. எனவே அரசியல் களத்தில் இதை வலிமையாக நாங்கள் எதிர்கொள்வோம். தமிழ்நாட்டினுடைய தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்காகவும் நிற்கிற அதிகாரிகள் வேட்டையாடப்படுவதை பார்த்து கொண்டு நாம் இருக்க முடியாது. நிச்சயம் நம்முடைய எதிர்வினை என்பது நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் பொது வெளியிலும் தமிழ் சமூகத்தில் மிக காத்திரமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். இது போன்ற பணியிட மாற்றம் செய்வதன் மூலமாக ஒரு அச்சத்தை, ஒரு அச்சுறுத்தலை மத்திய அரசு ஏற்படுத்த முனைகிறது என்கின்ற ஒரு கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. இதன் மூலமாக கீழடி போன்ற பல்வேறு தமிழகத்தினுடைய தொன்மைக்கும் உண்மைக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்று மத்திய அரசு நினைக்கிறதா, அல்லது ஒரு பின் அடைவை ஏற்படுத்தலாம் என்று மத்திய அரசு நினைக்கிறதா? அது சாத்தியமா? இல்ல, அவங்க முதல்ல இருந்து கீழடியினுடைய அறிக்கை, அகழாய்வு வெளிவரக்கூடாது என்பதில் 8 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு உறுதியாக இருக்கிறார்கள். 8 ஆண்டுகளாக தொடர்ந்து இதற்கு எதிரான நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய கடைசி நடவடிக்கை தான் இப்பொழுது இன்றைக்கு இவருடைய இடமாற்றம். இந்த இடமாற்றத்துக்கு பின்னணியில் அவர் நீங்க கேட்கிற திருத்தத்தை நான் செய்ய முடியாது என்று பதில் கொடுத்தவுடன் இப்பொழுது இந்த இடமாற்றம் இன்னும் டெல்லியில இருந்து அந்த பக்கம் நொய்டாக்கு என்று மாற்றுகிறார்கள். எனவே அவர்கள் ஒரு வஞ்சக அரசியலை கீழடிக்கு எதிராக, தமிழ் வரலாற்றுக்கு எதிராக நிகழ்த்துகிறார்கள். அந்த வஞ்சக அரசியலை நிகழ்த்துவதன் மூலம் வரலாற்றாளர்களுக்கும் தொல்லியலாளர்களுக்கும் தனது அரசு அதிகாரிகளுக்கும் அவர்கள் ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். நாம் நம்மை பொறுத்தவரை சொல்வது, 8 ஆண்டுகளாக நீங்கள் எவ்வளவு அநீதியை இழைத்தாலும்
அதில் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும். எனவே இந்த நிச்சயம் அமர்நாத் அவர்கள் இதை அவர் துறை ரீதியாக இது இருக்கிற விஷயங்களை அவர் எதிர்கொள்வார், அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு கீழடியினுடைய உண்மைக்காக தொன்மைக்காக சான்றுக்காக நிற்கிற ஒரு அதிகாரியை வேட்டையாடப்படுவதை நாம் ஒரு ஜனநாயக சமூகத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நிச்சயம் அதற்கான எதிர்வினையை அரசியல் களத்திலே நாம் தீவிரமாக நிகழ்த்துவோம். நன்றி திரு வெங்கடேசன், இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழ் காத்து தரணியாளும் மன்னவனின் மன்னவனே, எங்களது இதயத்தில் குடியிருக்கும் சின்னவரே, சிவகங்கை சீமையில் தங்களது பொற்பாதங்கள் பதிக்க வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம்.